நான் எப்போதும் அலுவலக பணியை முடித்து கொண்டு 8:45 கிளம்புற வழக்கம். கிளம்பணுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கள் தெரு பாலம் காரு தெருக்குள்ளே போகாதனால இந்த தெரு என்ட்ரன்ஸில் பாலத்தில் காரை விட்டுட்டு என்னுடைய உதவியாளர் மற்றும் தபேதார் டிரைவர் போகும்போது எங்கள் வீட்டு இப்படி முருகன் கோயிலை தாண்டின உடனே டேனிங் திரும்பின உடனே ஒரு நபர் ஒரு 20-23 வயசு மதிக்கக்கூடிய அந்த தம்பி வந்து பைக்கை நடு ரோட்டில் சாய்ச்ச உடனே அவர் போதையில் சாய்க்காங்கிற நிலை இருந்தால் நான் உண்மையிலே அவருக்கு தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவருடைய நோக்கம் பைக்கில் கீழே சாய்ச்சிக்கிட்டு மேற்க திரும்பின உடனே இதில் ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம சுதாரிப்பாக நாங்கள் விறுவிறுன்னு சென்று விட்டதுனால அதுக்கப்புறம் அந்த பைக்கை தூக்கி வச்சு அவர் பக்கத்தில் எக்ஸலில் ஒரு ஆளை நிப்பாட்டிட்டு இந்த சைடும் பார்ட்டி நவுண்டக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு எக்ஸலையும் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் மட்டம் வந்து இந்த பையன் பைக்கை தூக்கின உடனே அந்த ஒரு பையன் அங்கே மேற்க இருந்து அந்த இருட்டுக்குள்ளே இருந்து அந்த பையன் வெளிப்படையாக வந்து இவங்கள்ட்ட பேசுகிறான். அந்த எக்ஸலில் மேலே ஏறி உட்காருதான், நீ அதில் வண்டியில் ஏறி உட்காரணுன்னு இவன் வண்டியில் ஏறி உட்காரணுன்னு ஒரு 5 ஸ்டெப்பு வந்த உடனே வீடியோவை ஆன் பண்ணிடுறான். செல்லை ஆன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த வீடா மேயர் வீடு, இந்த வீடா மேயர் வீடு, இந்த வீடா மேயர் வீடுன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பலசர கடை இருக்குது, இது இல்லை பலசர கடைக்கு அடுத்தாலன்னொன்னே அந்த வாசலில் இந்த வீடியோ காட்டினோடனே என் மருமக இங்கே தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது வீடு இதான் மேயர் வீடுன்னு சொன்னோம்னா நான் உள்ளே ஒரு கண்ணுக்கு ஒரு மருந்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது தம்பி அவனுடைய பைக்கை கோயிலேருந்து எடுத்து வரது காட்டிலும் அந்த நபர் மேலே ஏறிட்டாப்புல ஒரு நபர், முக்கியமான நபர் ஒரு பேரை சொல்லி உண்டு, இன்னார்கிட்ட நீங்கள் மோதுனா இதுதான் நிலை, நாங்கள் தலையை எடுத்துருவோம், அவர் உயிரோடு இருக்க விட மாட்டேன்னு சொல்லும் போது அது நான் என் காதுக்கு விழலை. ஆனால் இது வந்து என்னுடைய அந்த இதில் ஃபுட்டேஜில் கம்ப்யூட்டரில் அதில் ஏறி இருக்கும். தகவல் கிடைச்ச உடனே நான் காவல்துறை நண்பருக்கு ஃபோன் அடித்து அங்கே அவ்வளோ வெறும் வந்து அதில் இருக்கக்கூடிய அவ்வளோடைய ஃபுட்டேஜில் எடுத்து பார்க்கும்போது அது கரெக்டான ஒரு கெட்சி போட்டு அதை எடுக்கணுங்கிற ஒரு நிலையில் தான் அவங்க டீம் வேலை பார்த்துருக்கு. இல்லை இந்த பையனை பிடிச்சிட்டோம்னா இந்த பையனுக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். நம்ம சந்தைங்கிறதுல வந்து நம்ம யாருமே இன்னார் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பையங்க புதுசு. இப்போ எங்கள் ஏரியாவில் உள்ள பையங்க தெரிஞ்ச பையங்க ஏதாவது பண்ணுதாங்கன்னா நம்ம இன்னாரும் சொல்லலாம். இல்லை நம்ம சந்தேகங்கிறது சொல்கிறக்கூடிய அளவுக்கு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆமாம், இல்லை நம்ம காவல்துறை மூலயமா தெரிய போது அவன் வந்து 3 வழக்கு இருக்குது. அவன் அங்கே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. அவன் நேற்று தான் வர வச்சுருக்காங்க. வர வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் காலையிலேருந்து இந்த இவ்வளோ வேலையும் நடந்திருக்கு. ஆமாம், இல்லை நம்ம உள்கட்சின்னு கட்சி அவன் இழுக்க முடியாதுல்ல. ஒரு தனிநபர் வந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லி நடக்க இல்லைங்கும் போது நம்ம எதுவுமே நேராய்வு செய்து தான் முறைப்படியே கோப்புகளை வந்து அதில் கவர்மெண்ட் இடம் உள்ளே வந்துடக்கூடாது, அதில் தவறான ஒரு நம்ம கருத்துக்களை வந்துடக்கூடாது. நம்ம நேராய்வு செய்து அதுக்கு என்னென்ன சட்டத்துக்கு விதிக்கு உட்பட்டு அந்த கோப்புகள் இருந்தால் மட்டும்தான். இப்போ கழிவு நீர் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த கழிவு நீரை தண்ணியை எங்கே கொண்டு விட முடியும், நீ பிளாட்டை போட்டு அங்கனுக்குள்ளே விட்டால் அவன் மக்கள் குடியிருக்க முடியாது. அப்போ அந்த கழிவு நீர் எங்கேயும் சென்றுங்கிறது இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம கோப்புகள் நம்ம கழித்து போடும்போது அது இந்த 42 ஏக்கர் வந்து அவங்க வந்து நம்மளோட கேட்குங்கும்போது நான் வந்து கோப்பை நேரில் பார்த்து ஃபைலை பார்த்துட்டு இடத்த நேராய்வு பண்ணினதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு ஒரு டேட்டு கொடுத்து நம்ம வைக்க முடியும்னு சொல்லும்போது தான் பல்வேறு நிறைய நண்பர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண வரும்போது நமக்கு அவங்க அதை ஏற்றுக்கிட்ட முடியல, சீக்கிரம் நமக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு ஆட்கள் நமக்கு சொல்லும் போது நான் அதை செவி சாய்க்கவில்லை. அதில் கூட ஒரு நபர் வீம்புக்கு கூட எடுத்து பண்ணலாம், இவர் நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்காருன்னு கூட அந்த நிலைப்பாடு ஏற்படுங்கிற நிலை எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை, வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே கொலை மிரட்டல் எடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப் மூலமாக பேசினதாகவும் சென்னையிலேருந்து ஒரு நபர் பேசினதாகவும் சொல்கிறாங்க. அப்படி எதுவும் உண்மையாது? இல்லை, சென்னையிலேருந்துங்கிறது நம்ம யாருமே பேசலை. பொதுவாக வந்து இப்போ சில நம்பர் பேரையே சொல்ல மாட்டாங்க, இந்த இடத்த நீங்கள் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படி, உங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க. என்னங்கிறது என் வார்த்தையை வரக்கூடாது. நீங்கள் நேரில் வாங்க, எதுனாலும் நீங்கள் அந்த ஃபைலை நான் இல்லை அப்படி இல்லை. சென்னையிலேருந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ எனக்கு முந்தானது கூட அன்பு தலைமை ஜேடிவியுடைய செல்வராஜ் கூட என்ன பேசும்போது எதுக்காக சொல்ல வரேன்னா அது நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது நான் என்ன சொல்கிறதுன்னா ஒரு அக்யூஸ்டு மாட்டியிருக்காப்புல அவங்ககிட்ட இருந்து வரும்போது உண்மையை
நீங்களே அது வெளிப்படையாக நம்ம பண்ணலாம். இல்ல உங்களுக்கே பேசியதாகவும் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. அதை எப்படி மறுக்கிறீங்களா? அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிட்டு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அது வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கு, நேரிலுமே பேசியிருக்காங்க. அது அந்த அந்த பையன் வாயை திறந்துட்டோம்னா, அவன் உள்ள அந்த பிடிச்சி வச்சிருக்க பையன் வாயை திறந்துட்டோம்னா அதெல்லாம் எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். அந்த 42 ஏக்கர்ல எதுவும் சர்ச்சை இருக்குதா? அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பக்கத்தில் ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தேன். நான் இன்னும் இடத்த பார்க்கல. இப்போ என் கோப்பும் என்கிட்ட இன்னும் வரல, ஃபைலும் என்கிட்ட இன்னும் வரல. கண்டிப்பான முறையில் தலைவர் வந்து எடுப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. தலைவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். இல்லை, தலைமை எடுத்துக்குன்னா அந்த நபர் யாருன்னு தெரியணும்ல. நபர் யாருன்னு தெரிஞ்சால் தான் இன்னார் தான் இல்லை இன்னும் இருக்காங்க அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சால் தலைமை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு அது யாருன்னு தெரியாமல் இதை வேறு நபர் கூட அந்த நபர் கூட இறங்கி பண்ணும்போது, ஒரு நபரை நம்ம குற்றச்சாட்டு சொல்லும் போது ஆதாரத்தை நம்ம கையில் வச்சு தான் நம்ம அதை சொல்லணும்னா ஒழிஞ்சு பொத்தாம் மதமாக சொல்கிறதுக்கு வந்து ஒரு யார் பேரையும் மனசு சங்கடப்படுற அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. குற்றவாளி யாருங்கிறது ஒரு ஆள் நபர் இருக்கான். அந்த நபரை எடுத்துட்டாங்கன்னா அவங்க மூலமாக ஸ்டேட்மெண்ட் வந்துட்டால் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். சொல்லலை, இல்லை வரல, இது வரைக்கும் கொடுக்கல. நான் நைட்டில் 42 ஏக்கர் தான் சந்தேகமாக இருக்குது. அடியா நம்ம 24 மாதம் பணிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து தன்னை அறியாமல் ஏதாட்டும் இருந்திருந்தாலும் கூட அது யாருக்கும் மன வருத்தத்தை கூட ஏற்பட்டிருக்கலாம். நான் நூல் பிடிச்சாப்புல சில கோப்புகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரும். ஏன்னா நாளைக்கு இவன் இஷ்டத்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க, இஷ்டத்துக்கு ஃபைலை கையெழுத்து போட்டுட்டான்னு வந்துடக்கூடாது. எதாக இருந்தாலும் நியாயத்தில் இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்கும். சிலவங்க அவசரப்பட்டு சீக்கிரம் எனக்கு வேணுங்கிற போது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை வரும். அது நம்ம ஒன்று ஒன்றா ஒருத்தருடைய மதத்தில் எப்படி மனத்தில் இருக்குதோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பிடிச்ச நபர் உண்மையை வெளியே சொன்னால் எல்லாத்துக்கும் உண்மை வெளியே வந்துடும்.